ரெண்டாவது வந்து பாண்டிச்சேரி வந்து தன்னோட கார்பரேஷன்ஸ் கவர்மெண்ட் ரன் கார்பரேஷன்ஸ் பெருமையா நடந்துட்டு இருந்தது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாசிக் மினரல் வாட்டர் வந்து பார்லிமெண்ட்ல வச்சிருந்தாங்க. டிராப்ஸ்கோ வந்து ஒன் ஆஃப் த வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரா இருந்தது. நம்ம ஏஎஃப்டி மில்லோட பெட்ஷீட்ஸ் வந்து பிரான்ஸுக்கு உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பாசிக்கோட இன்னைக்கு ஒரு மாடல் உலகம் ஃபுல்லா தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்புட்ஸ் டெலிவரி பை த கவர்மெண்ட்ஸ். இவ்வளோ ஆர்கனைஸ்டா உருவாக்குன கார்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 12 கார்பரேஷன்ல 9 கார்பரேஷனை மூடியாச்சு. 28 சொசைட்டிஸ் வந்து கேட்பாரற்று மூடி கிடைக்கும். இது எல்லாமே இந்த 25 ஆண்டு காலத்துல தான் நடந்திருக்கு. நிர்வாக திறமையற்ற அரசுகள் வந்ததுனால வந்த விலைகள். இந்த வேகன்சி இருந்ததுன்னா இதுல கிட்டத்தட்ட 20,000 வேகன்சி. இப்ப ஏஎஃப்டின்னு ஒரு மில் ரன்னா இருந்ததுன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு 20,000 இளைஞர்களுக்கு 8,000 இளைஞர்களுக்கு புது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பழைய ஆளுக்கு ரிட்டைர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அவங்களோட வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் கெடுத்தாச்சு. படித்த இளைஞர்களுக்கான அந்த ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டையும் கெடுத்துட்டோம். இப்போ பிப்டிக் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல 136 வேகன்சிஸ் வந்து லைவா இருக்கு. ஏன் ஃபில் பண்ணாம வச்சிருக்கு? நீ டிஆர்டிங்கிற ஒரு கார்பரேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வேகன்சிஸ் ஃபில் பண்ணலாம். ஏன் ஃபில் பண்ணல? ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறோம், இன்னொரு பக்கம் வேகன்சி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தூக்கி போறோம். பேசிக்ல 400 ஊழியர்கள் ரெகுலர் ஊழியர்கள் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கார்பரேஷன் 3 நாள் 400 வேகன்சி வீணா தானே போகுது. இதை ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? டிராப்ஸ்கோவும் அதே தான். இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் மூடி அதுல இருக்க ரெகுலர் வேலை வாய்ப்பையும் கெடுத்துட்ட வாட்டி அரசு வேலை எப்படி கிடைக்கும்? இதுல ஒரு 10,000 இருந்து 15,000 வேகன்சிஸ் வந்து நம்மளால உருவாக்கி இருக்க முடியும். அந்த வேகன்சி தக்க வச்சாவே போதும். புதுசா உருவாக்க தேவை. ஏதோ ஒரு தேவைக்கு நல்லா நடந்துட்டு இருந்த கார்பரேஷன்ஸ் தானே. ஏன் இன்னைக்கு வந்து அந்த கார்பரேஷன்ஸ் ரன் ஆகாம இருக்கு? அது யார் கெடுத்தது? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தோம்? ஒரு பிரைவேட் கம்பெனி வீட்டுல வந்து கீழே ஒரு பாட்டில போட்டு உடைச்சிட்டாவோ, ஒரு வண்டியை கீழே போட்டு உடைச்சிட்டாவோ என்னப்பா ஆச்சுன்னு நம்ம கேட்கிறோம். ஒரு கார்பரேஷன் கோடிக்கணக்கான ரூபாய் டர்ன் ஓவர் ஆகிற ஒரு கார்பரேஷனை கடந்த 25 காலத்துல மூடினவங்களை ஏன் யாரு என்னன்னு கேட்கல? எதை நம்ம சொல்ல விரும்புறோம்? கேட்கணும் இல்லையா? அதுக்கு யாரால நஷ்டப்பட்டது? நஷ்டப்படுறது தப்பு கிடையாது. யாரால நஷ்டப்பட்டது? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தோம்? எப்படி வந்து அதாவது டிஸ்டிலரிஸ்ங்கிற ஒரு கார்பரேஷன்ஸ் எல்லாம் பிரைவேட் டிஸ்டிலரி வேணும்னு நினைக்கிறோம். ஆனா பிடிஎல்ங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து குறைஞ்சபட்ச லாபத்துல காட்டுறோம். அங்க இருந்து 54 பேரை வந்து வேலையை விட்டு எடுக்கிறோம். ஒரே கவர்மெண்ட் கொடுக்குது, அதே கவர்மெண்ட் வேலையை விட்டு எடுக்குது. வச்சவங்க யாரு, எடுத்தவங்க யாரு? என்ன காரணம்? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வேலை வாய்ப்பு இழந்தவங்களை வந்து நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 260 டீச்சர்ஸ் எதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பேஸ் இல்லாம வைக்கிறீங்க? வச்சுட்டு இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரத்தை ஏன் தெருவில் கொண்டு வந்து விடுறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லயும் ஒரு பிரச்சனையை வச்சிருந்து அதுல ஒரு இளைஞர்களோட எதிர்கால கனவை வந்து காலில் போட்டு மிதிக்கிற அதிகாரம் தான் பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தா கையெடுத்து கூப்பிட்டா வேலை, காலில் விழுந்தா வேலை, கிரவுண்ட்ல பார்த்தா வேலை அப்படிங்கிறது போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனா வேலை, பரீட்சை எழுதுனா வேலை, படிச்சா வேலைங்கிற காலம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் பாண்டிச்சேரி